விக்ரமாதித்த கதை. கதை 74. கதை தொடர்கிறது. 18வது பரிமள மோகினிவல்லி பதுமை சொல்லிய 4 சகோதரர்களின் பாகப் பிரிவினை கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றபோது 18ஆம் படிக்கு காவலான பரிமள மோகினிவல்லி என்னும் பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. புரந்தரபுரி என்னும் நகரம் ஒன்று இருந்தது. அங்கே செல்வந்தனான வியாபாரி ஒருவன் வசித்து வந்தான். அவனுடைய அந்திய காலத்தில் உயிர் பிரியப் போகும் தருணத்தில் அவன் தன் 4 குமாரர்களையும் அருகில் அழைத்தான். மைந்தர்களே, என்னுடைய மரணத்திற்குப் பிறகு நீங்கள் 4வரும் ஒன்றாக ஒரே இடத்தில் வசிப்பீர்களோ அல்லது பிரிந்து செல்வீர்களோ நான் அறியேன். ஆனால் உங்களிடையே விரோதம் ஏற்படக்கூடும். ஆகவே என் உயிர் பிரிந்து விடுவதற்கு முன்பு உங்கள் வயதுக்குத் தகுந்தபடி என்னுடைய சொத்துக்களை 4 பங்குகளாக பிரித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய கட்டிலின் கீழே 4 அடி ஆழத்தில் 4 பகுதிகளாக நான் சம்பாதித்த செல்வத்தை புதைத்து வைத்திருக்கிறேன். பெரியவரிலிருந்து சிறியவன் வரை முறைப்படி அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வியாபாரி சொல்லிவிட்டு நிம்மதியாக உயிர் நீத்தான். வியாபாரி இறந்த பிறகு குடும்பம் ஒரு மாத காலம் அமைதியாக நடந்தது. சகோதரர்கள் 4வரும் அந்யோன்யமாக இருந்து வந்தனர். ஆனால் அவர்களின் மனைவிமார்களிடையே தகராறுகள் எழத் தொடங்கின. அவைகளைத் தடுக்க வழியின்றி அவர்கள் நம் குடும்பத்தில் ஏன் தகராறு உண்டாக வேண்டும்? நம் தகப்பனார் இறப்பதற்கு முன்பு நமக்கு சொத்துக்களை பிரித்து வைத்திருப்பதாகச் சொல்லவில்லையா? கட்டிலின் கீழ் புதைத்து வைத்திருக்கும் பொருளை பிரித்து எடுத்துக்கொண்டு அமைதியாக வாழ்வோம் என்றனர். அவ்விதமே பூமியிலே அவர்கள் தோண்டிப் பார்த்தபோது 4 செப்புத் தவளைகள் இருப்பதைக் கண்டனர். அவைகள் நிறைய தங்கம் வைத்திருப்பார் என்று ஆவலுடன் அவர்கள் தவளைகளை வெளியே எடுத்தனர். என்ன ஏமாற்றம்! தவளைகளில் நாணயங்களோ தங்கமோ இல்லை. ஒரு தவளையில் கரியும், 2வது தவளையில் மண்ணும், 3வதில் வைக்கோலும், 4வது தவளையில் எலும்புத் துண்டுகளும் காணப்பட்டன. ஆஹா, நம் தகப்பனார் சரியாகத்தான் பிரித்து வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் அவருடைய முறைதான் நமக்கு விளங்கவில்லையே என்று தவித்தனர் சகோதரர்கள் 4வரும். அவர்கள் ஒரு பஞ்சாயத்தாளரிடம் சென்று நடந்ததைத் தெரிவித்தார்கள். ஐயா, இவைகளை அடிப்படையாகக் கொண்டு எங்கள் சொத்துக்களை பிரித்துக் கொடுங்கள் என்றனர். அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. சகோதரர்களே, உங்கள் தகப்பனார் மனதில் எதை நினைத்துக் கொண்டு இம்மாதிரி செய்திருக்கிறார் என்பதை எங்களால் அனுமானிக்க முடியவில்லை. வேறு எங்கேயாவது கொண்டு சென்று பாருங்கள் என்று கையை விரித்துவிட்டனர். பார்த்தார்கள் சகோதரர்கள், எவ்விதத்திலாகிலும் பிரித்துக் கொள்ள வேண்டுமே. ஓர் ஊராகச் சென்று நிபுணர்களிடம் எடுத்துக் கூறி நியாயம் தீர்க்குமாறு வேண்டினர். ஒருவராலும் அவர்களிடையே சொத்துக்களை பிரித்து வைக்க முடியவில்லை. கடைசியாக சகோதரர்கள் 4வரும் விக்ரமாதித்தனின் சபைக்கு வந்து சேர்ந்து பிரிவினை செய்து வைக்கும்படி கேட்டனர். கரி, மண், வைக்கோல், எலும்புத்துண்டு இவைகளின் தாற்பயம் விக்ரமாதித்தனுக்கும் விளங்கவில்லை. சபையில் உள்ள அறிஞர்களும் கைவிரித்து விட்டனர். சகோதரர்கள் 4வரும் மிகவும் விசனமுற்றவர்களாய் ஊர் திரும்பினர். வரும் வழியிலே பிரதிஷ்டானம் என்னும் நகரம் இருந்தது. அந்நகரத்திலே ஏழை குயவன் ஒருவனுடைய வீட்டிலே சாலிவாகனன் என்பவன் இருந்தான். அவன் சிறந்த அறிவாளி. அவன் 4 சகோதரர்களையும் கண்டு பின்வருமாறு சொன்னான். இவர்கள் 4வரும் பணக்கார வியாபாரிகள் குமாரர்கள். வியாபாரி உயிருடனிருக்கையில் தன்னுடைய சொத்துக்களை 4வருக்கும் அவரவர்களுக்கு தக்கவாறு பிரித்து அவற்றை குறிக்கும் பொருள்களை இத்தவளைகளில் வைத்து புதைத்துவிட்டார். தான் இறக்கும்போது தகராறு ஏதும் செய்யாமல் அந்த பொருள்களை முறைப்படி பிரித்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு சென்றார். வயதில் மூத்தவன் மண் நிறைந்த தவளையும், 2ஆமவன் வைக்கோல் நிறைந்த தவளையையும், 3வது மகன் எலும்புத் துண்டுகள் நிறைந்த தவளையையும், 4வது பையன் கறி வைக்கப்பட்டிருக்கும் தவளையையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கேளுங்கள், ஒவ்வொன்றும் எதைக் குறிக்கிறதென்பதைச் சொல்லுகிறேன். மண் என்பது நிலத்தையும், வைக்கோல் தானியத்தையும், எலும்புத் துண்டு கால்நடைகளையும்,
கரித்துண்டு தங்கம் வெள்ளி முதலியவற்றையும் குறிக்கிறது. ஆகவே மூத்த குமாரன் வியாபாரியின் நிலங்களை அடைய வேண்டும். இரண்டாமவன் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தானியங்கள் அனைத்தையும் அடைய வேண்டும். மூன்றாவது மகன் வியாபாரிக்கு சொந்தமான கால் நடைகளை அடைகிறான். இளைய குமாரன் தங்கம் வெள்ளி ஆபரணங்களையும் பாத்திரங்களையும் அடைகிறான். இதில் பிரித்து வைக்க என்ன கஷ்டமிருக்கிறது என்றான் சாலிவாகனன். 4 சகோதரர்களும் அவ்விதமே சொத்துக்களை பிரித்துக் கொண்டு தங்கள் ஊர் திரும்பினர். வியாபாரியின் மைந்தர்களிடையே உகந்த முறையில் சொத்துக்களை சாலிவாகனன் பங்கீடு செய்து வைத்த விஷயம் உஜ்ஜயினியிலிருக்கும் விக்ரமாதித்த சக்கரவர்த்திக்கு தெரிய வந்தது. அதைக் கேட்டு அரசன் பெரிதும் வியப்படைந்தான். உடனே பிரதிஷ்டான நகரத்திற்கு சேவகன் ஒருவன் மூலம் விகிதம் அனுப்பினான். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்டுவித்தல், ஈதல், இரங்கல் ஆகிய 6 கடமைகளைச் சரிவர செய்து வருபவர்களும் எல்லாவித நற்குணங்களை உடையவர்களுமாகிய பிரதிஷ்டான நகரத்து பிரஜைகளுக்கு அநேக வாழ்த்துக்கள். அரசன் விக்ரமாதித்தன் உங்கள் சுகத்தைப் பற்றி அறிய விரும்புகிறான். உங்கள் நகரத்திலே வசிக்கும் யாவன வாலிபன் ஒருவன் எவராலும் தீர்க்க முடியாத புரந்தபுரி வியாபாரியின் குமாரர்களுடைய பாகப்பிரிவினையை தீர்த்து வைத்ததாக கேள்விப்பட்டேன். அவனை உடனே என்னுடைய சமூகத்திற்கு அனுப்பி வைக்கவும் என்று அந்த லிகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. விக்கிரமனின் லிகிதத்தை படித்து நகரத் தலைவரும் சாலிவாகனனை அழைத்து விக்கிரமனின் விருப்பத்தை தெரிவித்தார். விக்ரமாதித்தன் யார்? அவன் பேரரசனாக இருந்தாலும் மனிதன்தானே? நான் அங்கு போக முடியாது. என்னிடம் ஏதாவது வேலை இருந்தால் இங்கு வரட்டுமே, அவனிடம் ஆக வேண்டியது எனக்கொன்றும் இல்லை என்று அழைப்பை நிராகரித்துவிட்டான் சாலிவாகனன். தான் விடுத்த அழைப்பைச் சாலிவாகனன் நிராகரித்து விட்டதைக் கேட்ட விக்கிரமாதித்தன் சொல்லொணா கோபம் அடைந்தான். அவன் கண்கள் கோவைப்பழம் போல் சிவந்தன. உடல் கோபத்தால் தகித்தது. விக்கிரமன் அழைக்கிறான் என்றால் எவ்வளவு தூரத்திலிருந்தாலும் ஓடோடி வரமாட்டார்களா? அவன் சபைக்குச் செல்லும் பாக்கியம் தனக்குக் கிட்டாதா என்று தவம் கிடப்பார்களே. அரசனால் கோபத்தைக் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன்னை அவமானப்படுத்திய சாலிவாகனைத் தண்டிக்க வேண்டும் என்று 18 அசோகினி பலம் கொண்ட தன் படைகளுடன் பிரதிஷ்டான நகரம் நோக்கிப் புறப்பட்டான். நகரத்தைச் சமீபித்ததும் சாலிவாகனனிடம் மீண்டும் தூதவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் சாலிவாகனைக் கண்ட, ஓ சாலிவாகனா, அரசன் தன் படைகளுடன் நகரத்துக்கு வெளியே காத்திருக்கிறார். இப்போது கூட உன்னை மகிழ்ச்சியுடன் சந்திக்க விரும்புகிறார். உடனே புறப்படு என்றார்கள். தூதுவர்களே, 4 படைகளுடன் சூழ்ந்திருக்கும் அரசனை நான் மட்டும் தனியாக எப்படி சந்திப்பது? நானும் படைகளுடன் வந்து யுத்தகலத்தில் சந்திப்பதாக தெரிவிக்கவும் என்று சாலிவாகனன் சொல்லி அனுப்பிவிட்டான். தூதுவர்கள் திரும்பி வந்து அரசனிடம் நடந்ததை கூறினர். அரசன் கடுங்கோபத்துடன் சாலிவாகனின் படைகளை எதிர்நோக்கி யுத்தகலத்தில் காத்திருந்தான். சாலிவாகனோ குயவனின் வீட்டிலிருந்து மண்ணை எடுத்து பிசைந்தான். அதைக் கொண்டு யானை, குதிரை, இரதம், வீரர் ஆகிய பொம்மைகளை ஏராளமாகச் செய்தான். தான் பெற்றிருந்த அதிசய சக்தியினால் அப்பொம்மைகளுக்கு உயிர் அளித்தான். இப்போது அவன் வீட்டு வாசலில் 4 படைகளுடன் கூடிய சேனை தயாராக இருந்தது. அதைத் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டு சாலிவாகனன் யுத்தகலத்துக்குச் சென்றான். இருபுறத்து சேனைகளும் ஆக்ரோஷத்துடன் ஒன்றையொன்று நெருங்கும்போது திக்குகளெல்லாம் பயத்தால் நடுங்கி குழப்பத்தில் ஆழ்ந்தது. கடல் வியாகுலம் அடைந்து கொந்தளித்தது. பாதாள உலகத்தில் நாகராஜன் நடுங்கினான். பூமண்டலத்திலிருந்த மலைகளெல்லாம் கிடுகிடுத்தன. பூமி தலை சுற்றியது. பெரிய சர்ப்பங்கள் அளவுக்கு மீறி விஷத்தை கக்கின. விக்ரமாதித்தன் படை சாலிவாகனனை நோக்கி நெருங்கியபோது இவ்வாறு இப்பூமண்டலமே பலவகையாக குழப்படைந்தது. வாயுவேகமாக பறக்கும் எண்ணற்ற குதிரைகள், மத்தகஜங்கள் ஆகியவற்றால் நிறைந்த படைச்செல்வம் பிரகாசித்தது. வானம் முழுவதும் கொடிகள், குடைகள், சாரங்கள் ஆகியவற்றினால் மறைக்கப்பட்டுவிட்டது. மூவுலகங்களும் பயங்கரமான முரசும் சங்கம் துந்துபி ஆகியவற்றின் ஒலிகளால் நிறைந்திருந்தன.
குதிரைகளின் குளம்படிகளால் கிளப்பட்ட தூசிகள் வானம் முழுமையும் பறந்திருந்தன. வானத்திற்கும் பூமிக்குமிடையே உள்ள வாயு மண்டலம் அரசர்களின் பூசக்கர குடைகளால் மறைக்கப்பட்டுவிட்டது. பூமி முழுவதும் வீரர்கள் நிறைந்திருந்தனர். வீரர்கள் ஒருவரையொருவர் நெருங்கும் போது உள்ளத்தில் பயங்கரத்தை கிளப்பும் இரதங்களினால் உண்டாக்கப்படும் சப்தமானது ஓங்கி முரசொலிகள் காதில் விழாமல் தடுத்தது. அப்போது இரண்டு சேனைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. அந்த சமயத்தில் தண்டம், அம்பு, கத்தி, வாள், மழு கூரிய தண்டம், அர்த்த சந்திர சூலம், இரும்பு, அம்பு, ஈட்டி, கலப்பை போன்ற உலக்கை, வேல், கோடலி, மூன்று முனைகளுடைய சூலாயுதம் மற்றும் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போன்றதும் இந்திரனுடைய வஜ்ரம் போன்றதுமாகிய அநேக ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டன. இவ்விதமாக இருதரப்பு வீரர்களும் ஒருவரையொருவர் பயங்கரமாகத் தாக்கினர். சண்டையின் போது நல்ல வீரர்கள் சிலர் போரில் அடிபட்டு உயிரிழந்து களத்தில் விழுந்தனர் மற்றும் சிலர் அடிபட்டு மயக்கமுற்று விழுந்த போதிலும் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து தாங்களாகவே எழுந்தனர். வேறு சிலர் கீர்த்தியே இணையில்லா கௌரவம் என்று நினைத்து தங்கள் தேகத்தை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அட்டகாசம் செய்தபடியே யுத்த களத்தின் முன்னணிக்கு வந்து தைரியமாக போரிட்டனர். எதிரிகளிடம் போரிட வேண்டுமே என்ற பயத்தால் சிலருக்கு நடுக்கம் எடுத்தது. உடல் முழுவதும் ஆயுதங்களால் துளைக்கப்பட்டு இரணகாயம் அடைந்த சிலர் தேவ கன்னிகைகளுக்கு பிரியமானவர்கள் ஆனார்கள். அதாவது அவர்கள் வீர சொர்க்கம் அடைந்தனர். மற்றும் சிலர் உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டும் எதிரிகளால் வயிற்றிலே அடிக்கப்பட்டவர்களாய் குடல் வெளியே சரிந்து தொங்குவத்தையும் லட்சியம் செய்யாமல் தைரியத்துடன் போரிட்டனர். அப்போது வீரர்கள் வைத்திருந்த கத்தி முதலிய ஆயுதங்கள் சமுத்திரம் போன்ற பிரகாசித்தன. யுத்தத்திலே அறுத்தெறியப்பட்ட தலைகள், குடல், தலைமயிர், நரம்பு ஆகியவை அனைத்தும் சைவால மலை போன்று குவிந்து கிடந்தன. போரில் இறந்த கீர்த்தி வாய்ந்த யானைகளின் உடல்கள் மனிதர்கள் நிறைந்த அந்த பெருங்கடலில் மிதந்தன. அவைகளின் எலும்புகள் சமுத்திரத்திலே தென்படும் சங்கு கிளிஞ்சல்களாக பிரகாசித்தன. இம்மாதிரியான கோரயுத்தம் இரு சேனைகளுக்குமிடையே நடந்தது. விக்ரமாதித்தன் தன் எதிரியான சாலிவாகனுடைய சைனியத்தை நிர்மூலமாக்கினான். சேனைகள் அழிந்து விட்டதைக் கண்டதும் சாலிவாகனன் மிகுந்த வருத்தம் அடைந்தான். ஆனால் அந்த வருத்தம் உடனே மாறிவிட்டது. பெருங்கஷ்டத்தில் சிக்கிக் கொள்ளும் போது என்னை நினைத்துக்கொள் என்று அவன் தகப்பனாரான ஆதிசேஷன் தெரிவித்திருந்தது நினைவுக்கு வந்தது. அவ்விதமே சேனைகளை இழந்து யுத்தகலத்தில் தவிக்கும் அவன் தன் தகப்பனாரான ஆதிசேஷனை நினைத்தான். அவ்வளவுதான். உலகிலே உள்ள சர்ப்பங்கள் அனைத்தும் யுத்தகலத்தின் மீது படையெடுத்தன. அவை விக்கிரமனின் படைகள் மீது பாய்ந்து வீரர்களை கடித்துக் கொன்றன. விக்கிரமன் தான் மட்டும் உஜ்ஜயினி திரும்பினான். யுத்த களத்திலே இறந்த தன் வீரர்களை உயிர்ப்பிக்க வாசுகியை குறித்து இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி 1 வருஷம் தவம் கிடந்தான். வாசுகியும் அரசனுடைய தவத்தினால் பிரீதி அடைந்தவராய் அவன் முன்னிலையில் தோன்றினார். விக்கிரமா, உனக்கு என்ன வேண்டும்? வேண்டுவதைத் தயங்காமல் கேள் என்றார். சர்ப்பராஜனே, என்னுடைய தவத்தால் தாங்கள் சந்தோஷம் அடைந்தவரானால் யுத்தத்திலே சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு உயிரிழந்த என் வீரர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் உயிரிலே பாய்ந்துள்ள விஷத்தை இறக்கி பிழைக்க வைக்கும் சக்தியே எனக்கு அருளுவீர்களாக என்று விக்கிரமாதித்தன் பிரார்த்தித்தான். வாசுகியும் அதற்கிணங்கி அமுதம் நிறைந்த ஒரு குடத்தை விக்கிரமாதித்தனிடம் கொடுத்து வழியனுப்பினார். அமுதம் நிறைந்த குடத்தைப் பெற்றுக்கொண்ட விக்கிரமாதித்தன் நேராக பிரதிஷ்டான நகரத்தை நோக்கி சென்றான். வழியிலே ஒருவன் அரசனைச் சந்தித்தான். வராக அவதாரம் எடுத்து விளையாட்டாக பூமியை தூக்கி தன் தந்தத்தால் தாங்கி நின்றபோது அந்த தந்தமே பிடியாகவும் பூமியே பொற்கலசமாகவும் அமைந்த குடை பிடித்தாற்போல் விளங்கிய மகாவிஷ்ணு உங்களை காப்பாற்றட்டும் என்ற அரசனை வாழ்த்தினான். ஐயா, நீ எங்கிருந்து வருகிறாய்? என்ன விஷயம் என்று கேட்டான் விக்கிரமாதித்தன். அரசே, நான் பிரதிஷ்டான நகரிலிருந்து தங்களைக் கண்டு போக வந்துள்ளேன் என்று பதிலளித்தான் அவன். எந்த விஷயமாக?
என்னிடம் ஏதாவது பெற்றுச் செல்லாமென்றா? ஆம் அரசே, அப்போது ஏன் தயங்குகிறாய்? உனக்கு வேண்டியதை தாராளமாகக் கேட்டுப் பெற்றுக்கொள். அரசே, உங்களை நம்பி வருபவர்களுக்கு தாங்கள் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் கற்பக விருட்சம். நீங்கள் தருவதாக வாக்களித்தால் நான் பெற வந்ததைத் தெரிவிக்கிறேன். நீ எதைக் கேட்டாலும் அதைத் தட்டாது தருகிறோம், உனக்கு வேண்டியதைக் கேள் என்று மீண்டும் உறுதி கூறினான் விக்கிரமன். அரசே, வாசுகியிடமிருந்து தாங்கள் பெற்ற அமுதகலசத்தை எனக்குத் தாருங்கள் என்று கேட்டான் அவன். அப்போதுதான் அரசனுக்கு சந்தேகம் எழுந்தது. தான் மோசம் போய்விட்டதை உணர்ந்தான். ஐயா, நீ யாரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டான். சாலிவாகனால் அனுப்பப்பட்டு இங்கு வந்திருக்கிறேன் அரசே என்றான் வந்தவன். முதலில் எதைக் கேட்டாலும் தட்டாது தருவதாக அவனுக்கு வாக்களித்து விட்டேன். இப்போது அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. இல்லையேல் வாக்கு தவறியவனாவேன். அது எனக்கு பெரும் அகௌரவத்தோடு பராபத்தையும் அளிக்கும் என்று மனதிலே நினைத்த விக்கிரமாதித்தன் ஏதும் சொல்லாமல் யோசித்தான். அதைக் கண்ட அவன், அரசன் கொடுக்க விருப்பமில்லாமல் தட்டிக் கழிக்க வழியை யோசிக்கிறானோ என்று நினைத்து, அரசே, ஏன் யோசிக்கிறீர்கள்? நீங்களோ நேர்மையுடைய மனிதர். நேர்மையான மனிதர்கள் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டார்கள். சூரியன் மேற்கே உதித்தாலும், வேறுமலை இடம் பெயர்ந்தாலும், நெருப்பு குளிர்ச்சியடைந்தாலும், தாமரை மலையின் உச்சியில் பாளையில் மலர்ந்தாலும் நேர்மையான மனிதர்கள் கொடுத்த வாக்கை மீறமாட்டார்கள் என்று சொல்லியிருப்பதைத் தாங்கள் அறிந்திருப்பீர்களே. இன்னும் கடலைக் கடைந்த போது உற்பத்தியான காலக்கூட விஷத்தை அருந்திய சிவன் இன்றும் அதைத் திருப்பித் தராமல் தன்னுடைய கண்டத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தைத் தன் முதுகின் மீது ஆமை இன்னும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. பாதாள லோகத்து வடவாக்கினையைத் தாங்குவது மிகவும் கஷ்டமானாலும் சமுத்திரம் அதன் உஷ்ணத்தை இன்னமும் தாங்கிக் கொள்ளுகிறது. நேர்மையான மனிதர்கள் தங்கள் வார்த்தையில் உறுதியாக இருப்பார்கள். ஒப்புக்கொண்டதை நிறைவேற்றுங்கள் என்றான் அவன். ஐயா, நீங்கள் உண்மையையே சொன்னீர்கள். இந்த அமுதம் நிறைந்த குடத்தை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி குடத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு உஜ்ஜயினி நகரம் திரும்பினான் விக்கிரமாதித்தன். கதையை முடித்ததும் பதுமை போஜராஜனை நோக்கி, போஜ மகாராஜரே தன் எதிரியிடமிருந்து வந்திருக்கிறான் என்பதை அறிந்தும் அவன் யாசித்ததைக் கொடுக்க விக்கிரமாதித்த பூபதி பின் வாங்கவில்லை. இவ்விதம் உதாரகுணம் உமக்கிருந்தாலன்றோ இச்சிங்காசனத்திலே ஏறலாம் என்றது. அப்பொழுது நாழிகை கணக்களால் குறிக்கப்பட்டிருந்த சுபமுகூர்த்தம் தவறிவிட்டதால் போஜராஜன் மௌமாகக் கீழிறங்கிச் சென்றான்.